ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மே மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த 4 மாதத்தில் நல்ல தமிழ் படங்களே வரல அப்படிங்கிறது வருத்தமான விஷயமா இருக்குது. அதனாலேயே இரவு நேரங்களில் ஏதாவது மற்ற மாநில மொழி படங்களை தேடி தேடி பார்க்கறதுங்கிறது ஒரு வழக்கம் எனக்கு இருக்குது. இந்த 4 மாத வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏதாவது படத்தை தேடலாமே அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு யூத்து நம்ம விஜய் தேவரகொண்டாவுடைய ஒரு படத்தை டக்குன்னு அப்படியே போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தா அமேசானில் அந்த படம் வந்திருக்கு. படத்துடைய பேரை பார்த்தா தி ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு இருந்துச்சு. அட இது மாதிரிலாம் தலைப்பு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன். விஜய் தேவரகொண்டாவை வச்சு கீத கோவிந்தம் மாதிரி பல படங்கள் கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. கீத கோவிந்தம் மாதிரியான படங்களையும் கொடுத்த பரசுராமன் சார் தான் இந்த படத்தோட இயக்குனர். மிருநாள் நம்ம சீதாராமம், அந்த சீதாராமம் படத்தினுடைய நாயகி மிருநாள் தாக்கூர், அவங்க தான் படத்தினுடைய நாயகி. இந்த படம் கதை சொன்ன விதத்தில் எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட கதை சொல்ல வந்த மைய கருத்து இருக்குல்ல, அது இந்த படத்தை பற்றி பேசணும், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அமேசான் பிரைமில் ஓடிடியில் தமிழ் லாங்குவேஜ்லேயே தி ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற படம் இருக்குது. இந்த படத்தை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் கதையினுடைய மைய புள்ளி ரொம்ப அழகானது. ரெண்டாவது, குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கலாம். வீட்டு ஹாலில் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு சீரியல்கள் கூட இன்றைக்கி லாயக் கிடையாது. ஏன்னா அவன் பொண்டாட்டியை கொல்லணுங்கிறான், இவன் புருஷனை அவன் கொல்லணுங்கிறாங்கிற மாதிரிலாம் இருக்கா. ஆனால் இது அப்படிலாம் இல்லாமல், ஆபாசங்கள் இல்லாமல், கிளாமர் ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு கவிதை மாதிரி பண்ணுவதற்கு ட்ரை பண்ணின ஒரு படம் அப்படின்னு தி ஃபேமிலி ஸ்டார் படத்திற்கு நான் ஸ்டார் எவ்வளோ கொடுக்க போகிறேங்கிறத பற்றி அப்புறமா பார்க்கலாம். இந்த படம் சொல்ல வருகிற ஒரு விஷயம், ஒரு மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸில் 2 அண்ணன், 3 அண்ணனுங்க, அண்ணன் தம்பிங்க 3 பேர். அந்த 2 அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கடைசி தான் கடைக்குட்டி சிங்கம் தான் நம்ம ஹீரோ விஜய் தேவரகொண்டா. அந்த 2 அண்ணன்களுக்குமே கல்யாணம் ஆகிடுது. இதில் அந்த அண்ணன் மூத்தவருக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு தோல்வியாகவே ஆகிட்டே இருக்குது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, தோற்றுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கிடுறாரு, மது போதைக்கு அடிமையாகிடுறாரு. அப்படின்னு அப்படி ஒரு ஃப்ளாட்டாகவே ஆகிடுற, போதையில் ஃப்ளாட் ஆகிடுற ஒரு கேரக்டரு. அந்த குடும்பம் அம்மா இருக்காங்க, வயதான அம்மா இருக்காங்க, அண்ணிகள் இருக்காங்க, அண்ணன்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. இவங்களையெல்லாம் கட்டி காபந்து பண்ணுகிற, அன்பை அரவணைக்கிற, அன்பை ஊட்டுகிற, போட்டுகிற ஒரு கேரக்டரில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். அவர் பேரே ரொம்ப அழகாக இருக்குது, கோவர்தன். பொதுவாக கோவர்தன் பேரெலாம் ரொம்ப ரேர் தான் வைக்கிறது. அதுவும் போன ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன்லாம் முடிஞ்சு போச்சு கோவர்தன் வைக்கிறது. கோவர்தன் அப்படின்னு வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக பார்த்துறேன். இந்த படத்துக்குள்ளார ஹீரோயின் வர்றதும், ஹீரோயின் ஹீரோவை சந்திக்கிறதும், அவங்க வீட்டில் ஒரு வாடகைக்கு அவங்க குடி வர்றதும், அவங்க வீட்டோடையே ஒன்றா ஆகிடுறதும், இவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ஸ்விக்கியில் அவங்க உணவு ஆர்டர் பண்ணுறதும், இவர் கஞ்சத்தனத்துலேயும் கஞ்சத்தனம், நம்ம மாந்தோப்புக்கிலேயே சுள்ளிராஜா மாதிரி கஞ்சம். ஏன்னா குடும்பத்தை காவந்து பண்ணணுமே. அதனால இவர் என்ன பண்ணுவார், பைக்கில் போகிறவர் அப்படியே லாரியை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் பெட்ரோல் செலவு பண்ணுவார். அந்த அளவுக்கு கஞ்சத்தனம். அதனால் குழந்தைகளுக்கு பெருசாக வாங்கி தராமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைங்களெல்லாம், அண்ணன் குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸினுடைய அந்த பணத்தை இறுக்கி பிடிச்சி செலவு செய்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனால் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கிற அந்த ஹீரோயின் என்னன்னாக்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவா, அது ஆர்டர் பண்ணுவா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க, இல்லைம்மா இதெல்லாம் இல்லை வீட்டில் சமைச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே காமெடியும் கலாட்டாவுமாக ரொம்ப ரணகலமாக ரகனையாக ஜாலியாக படம் போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த ஹீரோவுக்கு ஹீரோயின் எதுக்காக இங்கே வந்திருக்கா, ஏன் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கா, எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அவள் ஒரு கதை எழுதுறா, ஒரு தீசிஸ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளை தேடி போய் கண்ணாபுண்ணான்ட்டு அந்த காலேஜுக்கே போய் அந்த லைப்ரரி இடத்துலேயே போய் கண்ணாபுண்ணான்னு திட்டி தாக்கி சொல்ல ஆரம்பிச்சிடுவார், திட்ட ஆரம்பிச்சிடுவார். நீ அப்போ எனக்கு ஐ லவ் யூன்னு சொன்னது, எனக்கு முத்தம் கொடுத்தது எல்லாமே அப்போ பொய்யா நடிப்பா அப்படின்னு கேட்டு நம்ம புதிய பறவையில் சிவாஜி சார் சொல்லுவார்ல, அது மாதிரி இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லி சி அப்படின்னு வெறுத்து ஒதுக்கி அவர் வந்துடுவார். வந்த பிற்பாடு இவருக்கு கோபம் தாங்க முடியாது. இவர் ஒரு இடத்துல வேலைக்கு செய்கிறவர். அந்த வேலை செய்கிற நிறுவனத்தில் எனக்கு கொஞ்சம் எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ பணம் வேணும் சார், கடனாக வேணும் சார், மாதம் மாதம் பிடிச்சி வேணும் சார், 2 வருஷத்தில் தரேன் சார் அப்படின்னு
பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ஸ்டைலான ஒரு புல்லட் மாதிரியான வண்டி வச்சுக்கிறது என்ன, ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோன் வாங்கிக்கிறது என்ன, அதெல்லாத்தையும் அவள்கிட்ட இது மாதிரி வாங்கிட்டு பார்த்தியா ஃபோனு, பைக்கை பார்த்தியா, இதை பார்த்தியா, அதை பார்த்தியா அப்படின்னு ரவுசு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஹீரோயினை. அவங்க சொல்ல வர்ற எதையுமே அவர் கேட்குற மனநிலையிலேயே இருக்க மாட்டார், டார்ச்சர் பண்ணுற ஒரு இதோடையே தான் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வெளிநாட்டில் ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாக்க அந்த கம்பெனியினுடைய ஓனர் வந்து படத்துடைய ஹீரோயின். இது ஒரு எதிர்பாராத விதமான ட்விஸ்ட் தானாலும் இந்த மாதிரி பல ட்விஸ்ட்டுகள் நம்ம தமிழ் படத்தில் பார்த்துருக்கோம். உடனே நிறமாறாத பூக்கள்லேயே சுதாகர் ராதிகாவை காதலிப்பார். சுதாகருக்கு வேலை கிடைக்கும். பார்த்தாக்க அந்த அந்த கம்பெனியினுடைய ஓனர் ராதிகா தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாரதிராஜா சார் எடுத்துருப்பார் இல்லையா. அதுபோல் அவரை வரவழைக்க வச்சு அவருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வேலை வைக்க ஏற்பாடு பண்ணது எல்லாமே ஹீரோயினாக இருக்கும். அப்பா அவர் ஜெகபதி பாபு பல படங்களில் வில்லனாக நடித்தவர். இதில் அன்புள்ள அப்பா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருப்பார், நீட்டாக பண்ணியிருப்பார். அப்புறம் இவர் வெளிநாடு போவார். வெளிநாடு போகிறதுக்கு பார்த்தாக்கா இவங்களும் ஹீரோயினும் வருவாங்க. இவன் வரா அப்படின்னு கோபம் வரும். முதலாளி அம்மாங்கிற மாதிரியான நினப்பெல்லாம் இருக்கார் அவருக்கு. இவன் வந்தால் நான் வரமாட்டேன்னு. அப்போ எனக்கு எக்கனாமிக் கிளாஸ் வேணும். நம்ம விடிவி அவர் தான் கணேஷ் தான் வந்து அவர் மேனேஜர் மாதிரி இருந்து எல்லாம் வெளியே போவார். வெளிநாட்டுக்கு போனாலும் இவளை அவமானப்படுத்துறது, ஹீரோயின் அவமானப்படுத்துறது, அது இதுன்னு அந்த அமெரிக்காவில் அதாவது வெளிநாட்டில் ஒரு ஃபாரின் அந்த ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் நடு ஹாலில் ரிசப்ஷனில் போய் படுத்து கிடப்பார், துண்டோடு திரிவார், அங்கே வந்து பல் தேய்ப்பார். அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து எரிச்சல் அடைஞ்சாங்களோ இல்லையோ நமக்கு ஒரு எரிச்சல் வந்துலையோ, என்னப்பா நீ கொஞ்சம் ஒரு டீசென்ட்டே இல்லாமல் பேரப்பட்ட ஹோட்டலு இந்த ஹோட்டலில் இப்படிலாம் பண்ணுறியா ஏன் தம்பி அப்படின்ற ஒரு கோபமே நமக்கு வந்து. இதுக்கு இடையில என்ன நடக்குது அங்கே, இவங்க வந்து ஒரு பெரிய கட்டிட நிபுணர்கள், பில்டர்ஸ். ஆமாம், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பில்டர்ஸு ப்ரொமோட்டர்ஸு அப்படின்னாலே நமக்கு பயந்து வருது பார்க்குற மாதிரி தானே இருக்குது இல்லையா. கூடியாக சம்பாதிக்கிறது, இடத்த வளைச்சி போடுறது அப்படின்னு. ஆனால் இவங்க நல்ல பில்டர்ஸ், நல்ல ப்ரொமோட்டர்ஸ், கெட்ட ப்ரொமோட்டர்ஸ்லாம் கிடையாது. ஒருத்தரை அடித்து மனையை கொடுக்குற மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது. இவங்க வெளிநாட்டில் போய் அங்கே இருக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு நம்ம தமிழ் பாரம்பரியப்படியான திண்ணையெல்லாம் வச்சு தூண்லாம் வச்சு முத்தம் அப்படின்னு சொல்கிற அந்த நடுப்பகுதி அது மாதிரிலாம் வச்சு துளசி மாடம்லாம் வச்சு ஒரு டிசைன் ஒன்று பண்ணி ஹீரோ காமிப்பார். அது எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும், முதலாளிக்கும் பிடிச்சி போயிடும். முதலாளிகிட்டையும் அதாவது அப்பா கிட்டையும் ஹீரோயின் முன்னாள் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இது எல்லாமே நாங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறோம், இந்த ப்ராஜெக்ட் நல்லா நடக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு. அந்த சமயத்திலேயே வெளிநாட்டில் ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துருப்பான். பார்த்தாக்கா அவனை பிடிச்சி அடின்னு அடித்து அப்போ போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு பறந்து போவார் அந்த வில்லன்னு சொல்ல முடியாது, பாவம். அந்த ஒரு சீன் அப்புறமா ஒரு சீன் படுத்த முடியாது, அவரே எப்படி வில்லன்னு சொல்ல முடியும். அந்த பையன் போய் ஆக்சிடென்ட் ஆக அந்த பையன் கோமா ஸ்டேஜில், அது தெரியாது, ஆக்சிடென்ட் ஆனது தான் கம்பேர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் வந்து பார்த்தாக்கா தன்னுடைய லவ்வை வந்து அவங்க அது சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஹீரோயினாக இருக்கட்டும், நீ வந்து எங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்குள்ளார பூந்து எங்கள் கதை எல்லாத்தையும் நீ ஒட்டி கேட்டவ தானே, என் வீட்டு ஜன்னலை நீ எட்டி பார்த்தவ தானே, அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடைய ஹீரோ இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கு வந்த பிற்பாடு இங்கே அவங்களுடைய குடும்பம் நல்ல வளமையான ஒரு இடத்துக்கு போயிடும், நல்ல சம்பளம் கொடுத்துருப்பாங்க, காசு பணத்துக்கு இப்போ குறைவில்லாமல் இருக்கும். பசங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நல்ல மதிய உணவெல்லாம் அங்கேயே தரக்கூடிய ஒரு ஹைடெக்கான ஸ்கூலில் சேர்ந்து நல்லா அப்போவே சேர்த்துருப்பார், கடமை அங்கேயே சேர்த்துருப்பார், அப்படி இப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. இந்த சமயத்தில் அவருக்குள்ளாரையும் ஒரு சின்ன ஒரு பல்பு எரியும்ல, இல்லை என்ன இருந்தாலும் காதல் தானே, அப்படி ஒரு பல்பு எரியும். முத்தம்லாம் வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா. அவர் சார் இத்தனை கோடி ரூபாய்க்கு செக்கு எனக்கு கொடுத்தீங்க சார், எனக்கு மறக்கவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகபதி பாபு அதாவது ஹீரோயினுடைய அப்பாவை போய் பார்க்க, அப்போ வந்து இந்த மாதிரி நீ வந்து என் பொண்ணு மேலே நீ கோச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதான தம்பி, ஆனால் உன்னை பற்றி அவன் என்ன எழுதியிருந்தான்றது உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்ல, அங்கே பட்டமளிப்பு விழா நடக்கும், அங்கே அவங்களுடைய தீசிஸ் புத்தகம் வெளியிடப்படும். அந்த மேடையில் அந்த கோவர்தன்கிற கேரக்டரை விஜய் தேவரகொண்டாவை அந்த குடும்பத்தை தன்னுடைய அன்பால் நேசித்து காபந்து செய்கிற, தன்னுடைய நலன் பார்த்திலாம் யோசிக்காமல் அடுத்தவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற அந்த கோவர்தன்கிற விஜய் தேவரகொண்டாவுடைய கதாபாத்திரத்தை நெக்குருகி நெகிழ்ந்து போய் அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விஜய் தேவரகொண்டாட்ட ஜெகபதி பாபு காப்பார். மனுஷன் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, தம்பி விஜய் தேவரகொண்டா ஐயோ
ஆனால் இப்போ பலன் இல்லைப்பா. இந்த ஊரில் பெரிய அரசியல்வாதி இருக்காரு, அந்த அமைச்சர், அவருடைய பையன் இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கான் இல்லையா, அந்த ஃபாரினில் சண்டை ஆக்சிடெண்ட்டு அவன் இருந்தான் இல்லையா, அவனுடைய அப்பா தான் இங்கே பெரிய அரசியல் தலைவர். பெரிய ஆள். அவர் வந்து இது மாதிரி நிப்பாட்டுமா அந்த வெளிநாட்டில் அந்த ஹீரோயினை வீடியோ எடுத்து அதனால் விஜய் தேவரகொண்டா அடித்து உடனே போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமே காணாமல் போயிருப்பார். அந்த ஆக்சிடெண்ட் ஆனவருடைய தாத்தா யாரானாக்கா பெரிய அரசியல். அவர் வந்து இவரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குப்பா, உன் பொண்ணை வந்து என் பேரை விரும்பியிருக்கான், கோமா ஸ்டேஜில் இருக்கான், அவனுக்கு உன் பொண்ணு வாழ்க்கை கொடுத்தாக்க என்னுடைய அரசியலில் என்னுடைய எதிர்கால வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் பொண்ணை அறிவிக்கிறேன், அரசியலில் கொண்டு போய் ஒசரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுறேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் கெட்ட வில்லனாக இருந்தாக்கா ஜெகபதி பாபு பல படங்களில் கெட்ட வில்லன் தானே, வில்லன்னா கெட்டவன் தானே. ஆனால் இவர் நல்ல அப்பா வச்சா, அதனால் இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல், அவங்கள்ட்டேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் இப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகுது. ஆக்சுவலாக இந்த கதையவே ஒரு ஃப்ளாஷ்பேக் விதமாக தான் சொல்லியிருப்பாங்க, அதையும் சொல்லிடுறேன் நான். அதுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அதை சொல்லுவாங்க. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு யார் மிருனாள் தாக்கூர் நம்ம குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிற புஸ்தகம்லாம் எடுத்து அள்ளி போடு, உடனே அம்மாவையும் அள்ளி போடு அப்படின்னு எல்லாரையும் அள்ளி போட்டு நேராக அந்த கல்யாண வீட்டுக்கு போய் அங்கே எல்லாருக்கும் புஸ்தகம் கொடுப்பார். படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவள் என்னை லவ் பண்ணுறா, அவள் என்னை அப்படி எழுதிருக்காயா இப்படி எழுதிருக்காயா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அங்கே ஒரு பெரிய லெக்சர்லாம் கொடுத்து கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த தி ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த கதை தி ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதே, அந்த ஹீரோயின் சொல்கிறதே விஜய் தேவரகொண்டாவுடைய நன்னடத்தைகள் காரணமாக தான் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மைய கருத்து. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காலத்து பசங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படணும், குடும்பத்துக்காக தான் வாழ்க்கையை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த படம் சொல்ல வர கருத்து அதுதான். அது ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் காமெடி கலந்தும் சொல்லியிருக்கிற விதமெல்லாம் பாராட்டக்கூடியது தான். எனக்கு என்ன கேள்விகள்னாக்க, ஏப்பா விஜய் தேவரகொண்டா அந்த பொண்ணு தீசிஸை வாங்கி மதுவுக்கு அடிமையான அண்ணன், குடும்பத்துக்கு கஷ்டப்படுகிற சூழல் அப்படி இப்படின்றதெல்லாம் கிழிச்சிய கொஞ்சம் ஒவ்வொன்றா படிச்சுட்டு கிழிச்சிய அடுத்தடுத்த பக்கலையும் படிச்சுட்டு கிழிச்சிருந்தீனாக்க உன்னை பற்றி பாவம் அந்த பொம்பளை பிள்ளை அந்த கண்ணு கருத்துமா அது எப்படிலாம் எழுதியிருக்குன்னு உனக்கு தெரியுமே ராசா. அது இல்லாமல் நீ அன்றைக்கி அவளை கண்ணாப்புனா நீ எல்லாருக்கும் முன்னாடி ஏசி புட்டிய கண்ணு அப்படிங்கிறதா தான் எனக்கு தோணுச்சு. கடைசியில் இவர் படிக்காமல் விட்டுருவாரோ அந்த தீசிஸை வந்து விஜய் தேவரகொண்டா தான் குடும்பத்தை பற்றி இன்னும் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருந்தாக்க இந்த கதையே கிடையாது. ஆனால் டைரக்டரு முதல் 2 பக்கத்தை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கிழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பரசுராமன் சார். அதனால் முதல் 2 பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு கிழிச்சிட்டாரு நம்ம விஜய் தேவரகொண்டா. அதனால் அது வரைக்கும் அந்த கதையை படிக்காதவர் கடைசியில் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளார பூந்து எல்லாருக்கும் கொடுத்து படிங்க படிங்க படம் முடிகிற 15ஆவது இல்லை எப்படிங்க கதையை படிக்கிறது, திரும்ப 2 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னு யோசிச்சாங்களா என்னவோ தெரியல. எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் கையில் புத்தகத்தை வச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. இதை படின்னு இவங்கள சொன்னி நீ படிச்சிருக்க கூடாதா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஆடியன்ஸ். ரைட்டு, சரி. இந்த கதை ஃப்ளாஷ்பேக்காக தான் இது ஆரம்பிக்கும். ஃப்ளாஷ்பேக்குனா படம் எடுத்த உடனேயே ஒரு கல்யாண வீடு, குதூகலங்கள் நிறைந்த வீடு, நகை நட்டு அப்படி இப்படின்னு போட்டுட்டு ஜகன்னு இருக்கிற பெண்கள் கூட்டம், அங்கே சோகமே உருவாக இருக்கிற படத்தினுடைய கதாநாயகி. அந்த கதாநாயகிக்கு கல்யாணம். அந்த கதாநாயகி நான் தோற்று போயிட்டேன், நான் இது மாதிரி ஆகிட்டேன், அது மாதிரி ஆகிட்டேன், நான் ஒருத்தரை லவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த கல்யாண வீட்டில் சுற்றி இருக்கிற பெண்கள்கிட்ட இந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறது தான் ஃப்ளாஷ்பேக்கு. விஜய் தேவரகொண்டா வேலை, குடும்பம், வீட்டுக்கு வாடகைக்கு வர்றது, அவங்க தீசிஸ் எழுதுறது, வெளிநாடு போகிறது, ப்ராஜெக்ட்டு அப்படி இப்படிங்கிற விஷயமாகவே விரிச்சிக்கிட்டே வரும். நடுவில் கட்டாகி அந்த கல்யாண வீட்டில் மணமகளாக இருக்கிற மிருனாள் தாக்கூர் வந்து சொல்கிறது எல்லாமே நடக்கும். எனக்கு வந்து சிரிப்பு தாங்கவே முடியல. ஏங்க விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு இருக்குது, கோமா ஸ்டேஜில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாவ அப்படி இருக்கிற ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய காதலனை எப்படியாவது அடையணும்னு அந்த பொண்ணு நினைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு ரோபோ சங்கர் மாதிரி இவங்க பாட்டுக்கு சாவகாசமாக அந்த கதையை சொல்ல, அப்புறம் என்னாச்சு அந்த பையன் என்ன அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறதும்
எனக்கு சென்டிமெண்ட்டுக்கு பதிலாக காமெடியை தான் கொடுத்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இடறி இடறி இருந்தாலும் கூட இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல கான்செப்டு அப்படிங்கிற வகையில் இருந்தது. பாடல்களாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், கவனம் ஈர்த்துச்சு. பாட்டு கவனம் ஈர்த்துச்சு. இசை இறைச்சலாலாம் இல்லை, ரொம்ப மென்மையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிஜிஎம் எல்லாமே பரவாயில்ல, ஓகே ரகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மொத்தத்தில் ஹீரோயினை போட்டிருக்கோம், விஜய் தேவரகொண்டாவை போட்டிருக்கோம், அப்படி ஒரு குத்து பாட்டு போடணும், இப்படி ஒரு பாட்டை போடணும், கிளாமராக அமெரிக்காவில் ஃபாரினில் லொக்கேஷன்லாம் எடுக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளாமராலாம் வச்சுக்கலாங்கன்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக படத்தை எடுத்திருக்கிற இந்த தி ஃபேமிலி ஸ்டார் டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். தம்பி விஜய் தேவரகொண்டாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மிருணால் தாகூருடைய முதிர்ச்சியான நடிப்பு, எக்ஸ்பிரஷனும் நல்லா கவனிக்க வைக்கிற வகையில் இருக்குது. ஜெகபதி பாபு கேரக்டரு எல்லாமே நீட் அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்ஷன் கூட கச்சிதமாக அழகாக, காட்சிகள் போர் அடிக்கலை, எல்லா இடமும் ரொம்ப நல்ல விதமாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு தி ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற படத்துக்கு டைட்டிலுக்காக ஒரு ஸ்டார், கதையினுடைய மையக்கருவுக்காக ஒரு ஸ்டார், கதையில் எந்த ஆபாசமும் கலக்காமல் நீட்டாக அந்த கதையை கொண்டு போன விதம், குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிற ஒரு இளைஞன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்னு நான் 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார் இந்த படத்துக்கு நான் கொடுக்குறேன். விஜய் தேவரகொண்டா அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள்.